அவங்களெல்லாம் நல்லா சைட் அடிச்சிருப்பீங்கல்ல? சாச்சா, அதெல்லாம் அரிதாரம் பூசின அழகு திலகா, வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ரசிக்கணும்னா நிஜமான அழகு தேவை திலகா. கண்ணில் ஒரு ஈரம், உதட்டில் ஒரு சிரிப்பு, எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிற ஒரு மனசு. கொஞ்சம் பூசின போல இருந்தாலும் ஓகேதான். சிம்பிளா சொன்னா ஒன்ன மாதிரி. சும்மா விளையாடுது மகேஷ். நான் என்ன ஸ்னேகா விடவா அழகு? சத்தியமா சொல்றேன். என் பேச்சில் நம்பிக்கை இல்லைன்னா நீ நேராக போய் கண்ணாடியில் உன் மூஞ்ச பாரு. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். அவ்வளோ ஏன் போன வாரம் சடையார் கோயிலுக்கு பொங்க வைக்க வந்து தெரியுமா? அப்போ சாமி கும்பிட வந்த அத்தனை பேரும் உன்னை தான் சட்டிச்சுருந்தானுங்க. நிஜம்தான். உன் தலையில இருந்த அந்த பூ, நெத்தியில நீ போட்டிருந்த அந்த சிகப்புக்கள் நெத்தி சுட்டி, அது கீழே இருந்த அந்த சிகப்பு பொட்டு, மகேஷ் வெள்ளா வளர்ந்திருந்த உன் புருவம், கழுத்தில் இருந்த அந்த ரெட்டவடை செயின், அதுல மின்னிக்கிட்டு இருந்த அந்த டாலர், நீ கையில போட்டிருந்த பச்சை கலர் வளையல், யாருக்குமே வலிக்க கூடாதுன்னு நீ போட்டிருந்த அந்த கொலுசு, உன் கால் விரல்ல இருந்த அந்த மருதாணி, உன் மஞ்சள் கலர் வார் போட்ட செருப்பு, அதுவும் பார்த்து நீ தப்பா நினைச்ச கூட நினைச்சுக்கோ. நானே உன்னை கொஞ்சம் சைட் அடிச்சிட்டேன். ஐயோ ஏன் மகேஷ்? தப்புதான். ஆனா என்ன பண்றது? அழகா பார்த்தா ரசிக்காம இருக்க முடியுமா? மகேஷ் போலாமா? நான் வரேன் திலகா. சாரி கதிரேசா, ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீரட் வச்சிருக்க? சொல்ல பெரிய பார்ட்டி கதிரேசா, என்ஆர்ஐ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு பார்க்குறான். ஒரு 15-20 ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். சிக்க மாட்டேங்குதுடா. கமிஷன் விட ஒரு 30-40 லட்சம் தேரும்டா. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. இதெல்லாம் ஒரு பொழப்பான? எவனாவது லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு விற்கிறியான்னு கெஞ்சுறது, காசு இருக்கவன்கிட்ட போயிட்டு வாங்கிக்கோன்னு நச்சரிக்கிறது, கடைசியில் அவனுக்கு போடுற எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு சலாம் அடிக்கிறது, எல்லாம் வெறுத்து போச்சுண்ணா. என்ன பண்ணுறது கதிரேசா? ஒன்று வாங்குறது கையில் காசு இருக்கணும், இல்லை விற்கிறதுக்கு நிலமாச்சும் இருக்கணும். நம்மக்கிட்ட தான் ரெண்டுமே இல்லையாடா. என்னண்ணா? ஏன்னா இல்லை இதோ இல்லை. ஹே, என்ன விளையாடுறியா? புறம்போக்கு நிலண்டா, அரசாங்க சொத்து. அரசாங்கமே மக்கள் சொத்து தானே. நீ சரி சொல்லுண்ண, பட்டா போட்டுடலாம். எப்படிரா? வாண்ண, சப்ப மேட்ரு. சும்மா குண்டு செட்டிலே குதிரை ஓட்டின்னு அண்ணா, இதுதானே நம்ம நிற்கிற இடம். மேகல் புறம்போக்கில் அடங்கும். சுத்துப்பட்டு கிராமம் கூட 5 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது. அதனால் இதை நம்ம மடங்குன்னு வச்சுக்கேன், பெருசாக அவனுக்கு கேள்வி கேட்க மாட்டானே. என்ன அந்த ஊர் தலைவர், கவுன்சிலரு இவனுங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சா போதும், வாழாட்டுன்னு பின்னாடி வந்துடுவானுங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காதுண்ணே, பார்த்துக்கலாம். அது சரி கதிரேசா, சொல்லுண்ணே. ஊர் ஜனங்களை சரி கட்டுறலாம். அந்த பத்திரம் பட்டா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமேடா. என்னென்ன பெரிய ஃபார்மாலிட்டிஸு? எவனாவது குப்பந்தாங்கன்னா சுப்பந்தாங்கன்னா அவன் பேரில் பீம் நோட்டீஸை போட்டு வாங்கிடலாண்ணே. அதுக்கப்புறம் கரண்ட் இழுக்கிறது, ரோடு போடுறது, வரி கட்டுறதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன், எவன் பேரில் பட்டா போட்டு வாங்கிடலாண்ணே. அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுண்ணே. எல்லாத்தையும் தாண்டி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பேரில் ஒரு நகர் உருவாக்கிட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு பகலும் நம்மளை சீண்ட மாட்டாங்க. அதை பார்த்தா ரொம்ப செலவாகும் போல் இருக்கேடா. மாரில் காயம் பார்க்காம மரக்கல்ல குடிக்க முடியாதுண்ணே. டேய், இதெல்லாம் நடந்துருமாடா? ஏண்ணே நடக்காது? வேஷம் போட்டலாண்ணே, வித்த காட்டிலாண்ணே.
நமக்கு ஒரு வரலாறு எழுதுவாங்கல்ல. For the victory of us, cheers everybody! ஹார்பர் 22,000, லாரி 4,000. டேய் ஜெய்ப்பூர் இல்லடா, நாக்பூர். டீசல் 1,500, கூலி 12,000, 3 இன்ஜின் ஆயில் மாற்றினாலும் 32,000. டேய் கிறுக்காதடா, ஒழுங்கா எழுதுற. ரோட் பேனுக்கு ஒரு 60,000, அது ஒழுங்கா கணக்கில் எழுதுறா. வணக்கண்ணா. சேகரன் அனுப்பிச்சி விட்டாப்புல. ஹார்பரில் ஸ்க்ராபு டெண்டர் வருது இல்லைங்கண்ணா. நீங்கள் எடுத்தது போக லட்சம் மீதி எதாக இருந்ததுன்னா அண்ணனும் எடுக்கணும்னு பிரியப்படுறாப்புல. ஏய் நான் அப்புறம் பேசுறேன்டா. அண்ணா வணக்கண்ணா. அது ஒன்றும் இல்லைண்ணா, என்னடா ஹார்பரில் ஏசி ஒரு டெண்டர் வருது இல்லைங்கண்ணா. அதை நம்ம சைதாப்பேட்டை சேகரன்னும் எடுக்கலான்னு பிரியப்படுறாப்புல. நீங்கள் ஓகேனீங்கன்னா நிறுத்துறா, அறிவில்ல சின்ன பசங்களை போட்டு அடிச்சுக்கணும். நானா பேசலான்னு வந்து அடிக்கிறேன். ஏய் எங்கே வந்து என்னடா பேச தண்டருக்குன்னு தலையை திரும்பி தூக்கி போட்டு போயினே இருப்பேன். என்ன சீன் போட்டு காட்டுறியா? போட சரிண்ணா, போட போகலாம். வந்துட்டானு பேசுறது. டேய் நீ எழுதுற. நீ உருப்பிட மாட்ட. ஆமாண்டா, உன் வீட்டு பிரச்சனைக்கு ஆனா ஒன்று அப்பப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன் பாரு. நான் எங்கே உருப்பிடுவேன்? உருப்பிடாம தான் போவேன். வீட்டில் எல்லாம் சௌக்கியங்களா? நல்லா இருக்காங்க சார் எல்லாரும். இதில் ஒன்று, எவ்வளோ நாளாக இந்த ஏசுவசே பார்த்துன்னு இருக்கிறது. என்ன சார் பண்ணுறது? இங்கே ஒன்று போட்டு கொஞ்சம் அந்த ஜிசிஓஸும் கவனிக்கிறது. எங்கே சார் இதில் ஒரு சைன் பண்ணுங்க. ஜிசிஓஸ் எல்லாம் மல்டிநேஷனல் கம்பெனிக்காரனே ஒருத்தன் டாமினேட் பண்ணிட்டு இருக்கான் சார். எவ்வளோ போகும்? அது மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ்னு போயிட்டுருக்கு சார். நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. தேங்க்யூ சார். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்னால் முடிஞ்சது சார். நல்லது. வரேன் சார். சார் வரேன் சார்.